வணக்கம். என்னருமை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1967 ஆண்டு தொடங்கி இந்த நடப்பு ஆண்டு 2017 ஆண்டு வரை தமிழகத்தை ஒன்று பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுகவும், இல்லையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுகவும் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எந்த கொள்கையின் அடிப்படையிலே அந்த இயக்கங்களை தொடங்கினார்களோ அந்த லட்சியம் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலே உழன்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அதிமுக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பிடியிலே சுழன்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசின் பட்ஜெட்டை பார்க்கின்றோம். இந்த மத்திய அரசின் பட்ஜெட்டை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே அவர்கள் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் என்பது நமக்கு புரியவே இல்லை. கறப்பவர் கையிலே வீக்கம் இருந்தால் கறவை மாடு கூட பால் கொடுக்க காட்டுமாம் தயக்கம், அதுபோல்தான் இருக்கிறது. மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மீது இல்லை அக்கறை என்றுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேரும் இந்த குறை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பச்சிலம் குழந்தைகளுக்கு கூட பால் கொடுக்க வேண்டுமென்றால் போட வேண்டியிருக்கிறது சர்க்கரை. இதில் என்னவென்றால் அந்த சர்க்கரைக்கு கூட மானியம் தர மறுக்கக்கூடிய இந்த மத்திய சர்க்காரை நாம் என்ன என்று சொல்வது? ஒரு சர்க்கரை மானியத்தை கூட நிறுத்திவிட்டார்கள். இதை யார் தட்டி கேட்பது என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தால் கேரள அரசு முன்பு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் என்று பிரச்சனை செய்து கொண்டிருந்தது. கேரள அரசை எடுத்துக்கொண்டால் முன்பு முல்லையாறு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். தடுப்பணை கட்டப்போகிறார்கள் ஆறு. இதை தடுத்து கேட்கப் போவது யாரு என்ற நிலை. இன்னொரு அங்கே ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணையின் உயரத்தை 7 அடி உயர்த்தி விட்டார்கள். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் வயிற்றிலே அடித்து விட்டார்கள். அங்கே கர்நாடகத்தை எடுத்துக்கொண்டால் காவிரியிலே நாங்கள் தண்ணீர் தரமாட்டோம் என்று கர்நாடகா கலங்கடித்து கொண்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இது 5ம் திராவிட மொழிகள். இதில் தமிழ்தான் தலையாரைய தாய்மொழி. இதிலே இப்பொழுது பார்த்தால் மலையாளம் மலையேறி சென்று விட்டது, கன்னடம் கரையேறி சென்று விட்டது, தெலுங்கு திசையேறி சென்று விட்டது. தமிழ் மட்டும்தான் இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே திராவிடனை வாழ வைத்தார் ஈரோட்டு தந்தை பெரியார். இந்த காலகட்டத்திலே திணறும் தமிழனை வாழ வைக்க வேண்டும் என்பதே இந்த இனமானம் உள்ள டிஆர் சொல்கின்றேன். ஏனென்று கேட்டால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று அன்றைக்கு தென்னகம் என்ற போது பேசினோம் திராவிடம். இன்றைக்கு தன்னகம் என்று வந்தபோது வாழ வேண்டும் தமிழகம். தமிழன் என்ற பார்வையை தந்தது ஜல்லிக்கட்டு. இனி திராவிடன் என்ற போர்வை போதும் என்பது ஓரங்கட்டு. தமிழன் என்ற பார்வையை தந்தது ஜல்லிக்கட்டு, இனி திராவிடன் என்ற போர்வை போதும் என்று ஓரங்கட்டு. ஜல்லிக்கட்டு தந்தது நல்ல தீர்ப்பாயம், இதிலே தலை நிமிர்ந்து விட்டது தமிழ் சமுதாயம். முடிய வேண்டும் திராவிட ஆட்சிகளின் அத்தியாயம், முளைக்க வேண்டும் தமிழர் ஆட்சி இது கட்டாயம். 2 திராவிட கட்சிகளிடத்திலும் தெரிகிறது தேய்மானம். இதையும் மீறி திரும்பவும் அவர்களிடத்தில் தமிழ்நாட்டை வைக்கக்கூடாது அடமானம். தமிழா பொங்கட்டும் இனமானம். 2 திராவிட கட்சிகளை மீறி தூக்க வேண்டும் தலை, அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் விடுதலை. உருவாக்கி காட்டுவோம் ஒரு மாற்று அணி, உண்மையிலே அதுதான் தமிழ்நாட்டுக்கு நாம் செய்யும் நல்ல பணி. அப்போதுதான் தமிழ்நாட்டை விட்டு விலகும் இப்போது இருக்கும் மூடு பணி. பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு குறுக்கு வழியில் முற்பட்டு அணை கட்ட இன்றைக்கு முற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த தீர்மானத்தை மத்திய அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும்.
இதற்காக வருகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை கோவை மாநகரிலே தெற்கு தாலுகா ஆபீஸ் எதிரிலே செஞ்சிலுவை சங்கம் அருகிலே ஒரு கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். லட்சிய திமுக தலைவன் என்பதையெல்லாம் மீறி லட்சிய தமிழனாக இறங்க இருக்கிறோம் களம். இனி இன உணர்வோடு காப்போம் தமிழர் நலம்.